நீ இன்னும் தூக்கல? எனக்கு இன்னைக்கு தூக்கம் வராதா? நீ என்ன சொல்ற? தூங்குடா. தூங்க மாட்டேன், நான் அழுவேன். என்னடா மணி அண்ணி தூங்குறான். வாடா இப்படி. அப்பா ஒரு நிறைய மிட்டாய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. இன்னும் நிறைய இருக்குடா, மிட்டாய் பொம்மை பெலூன் எல்லாம் இருக்கு, வந்து பாரு. என் கண்ணுல இல்ல, வாடா. அம்மா என்ன பாரு. என்ன நீ பாவம், அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்துட்டீங்க. இப்ப பாருங்க, வாடா. இங்கதான் இருந்துட்டு போட்டுமே, ரொம்ப நல்லாவா இருக்கும். புடுங்க இப்படி. ஏதாவது தெரியுதா? வா அண்ணி. சொல்றது கேட்க. சித்தப்பா வருவாரா? நீ இரு, இங்கே இரு. டேய் மணி, நான் சித்தப்பா வர சொல்றேன், இங்கே இரு. ஆமாடா, நீ பேசாம படுத்துக்க. சித்தப்பா வந்துருவாரு. நிஜமா வந்துருவாரடா, நீ பேசாம படுத்துக்கடா. நீ சத்தம் போட்டா வரமாட்டார், தூங்கு. நிழல் கூட அவ ஒரு மாதிரி தான் தெரியுது. ஏதாவது புரியுதா? கௌரி, என்னடி இது? குற்றவாளி சிறையில் வச்சு போட்டுற மாதிரி குழந்தைய அறையில் வச்சு தாப்பா போடுறேன். மணி சித்தப்பா கூட தான் தூங்குவேன் அடம் பிடிக்கிறேன். என்னடி புதுசா இது? வடக்குப்படி பயில அங்கேயே கொண்டு போய் போடு, இல்லன்னா நம்மள தொந்தரவு பண்ணுவான். என்னங்க இது? ஏதாவது தெரிஞ்சு பேசுறீங்களா? ஏன் உள்ளதானே சொல்றேன். ஐயோ ஐயோ, நீங்க ஒரு குழந்தை, புது பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா. வந்தான்னா கடவுளே, இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. ஏங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்ல, நம்ம கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி நான் உங்க ரூமுக்கு வந்தேன். ஆஹா, அது அற்புதமான காட்சி. நான் வெக்கத்தோட தலை குனிஞ்சு நின்னேன். நீங்க வெடுக்குன்னு என் கைய புடிச்சு இழுத்து உங்க பக்கத்துல உட்கார வச்சு என் முகத்தை நிமித்தி பாத்தீங்க. முகம் நெருப்பு மாதிரில இருந்துச்சு. என்னது? கோபத்தினால இல்லடி, வெக்கத்தினால செவந்து இருந்துச்சுன்னு சொன்னேன். சொல். அப்புறம் அந்த சமயம் பார்த்து யாரோ ஒரு அசட்டு பொண்ணு பால் வைக்க மறந்துட்டேன்னு சொல்லி கதவை தட்டிச்சேன். அம்மாடி, கொஞ்சம் கூட இங்கதான் தெரியாத மக்கடி அந்த பொண்ணு. நீங்க மட்டும் என்னவா அவளை சொல்றீங்க? அப்படின்னா நான் பின்ன இன்னைக்கு கூட மணி உங்க தம்பியோட தூங்கணும்னு சொல்றீங்களே. ஆமாடி, இன்னைக்கு அவங்க முதல் இரவுல நான் கூட மறந்தே போயிட்டேன். நான் ஒரு மாட ஏண்டி. பாத்தீங்களா, உங்களோட பேசிக்கிட்டு இருந்து மாலதியை மறந்துட்டேன். இந்நேரம் அலங்காரம் முடிஞ்சிருக்கும். நான் வரேன். கௌரி, என்ன எல்லாம் முடிஞ்சதா? மாலதி, வாமா. தங்கச்சி, உள்ள பால் சொம்பு இருக்கு, போய் எடுத்துக்கிட்டு வாயேன். சும்மா போ. போமாண்ணா. போமா. நான் யாரு? நான் யாரு கேட்டா சொல்ல மாட்டேன். வேற யார் இருக்கா? நம்ம ரெண்டு பேரும்
நீங்க என்ன அவசரம்? சாப்பிடு. சாப்பிடு. நீங்க தான் சாப்பிடணும். நீ தான் முதல்ல சாப்பிடணும். சாப்பிடு. சாப்பிடு. நான் சாப்பிடுறேன். அண்ணி இருக்காங்க. அவங்க எல்லாம் கல்யாணம் நல்லா தூங்குறாங்க போல இருக்கு. இல்லாட்டி எப்படி அழுவானா? நான் சொன்ன கேளு. அண்ணி தான் அந்த பையனுக்கு ஏன் தூக்கிட்டு போனாங்க தெரியுமா? விடுங்களேன், நான் பாத்துட்டு வந்தேன். நான் சொல்றது கேளுக்கு. விடுங்க அண்ணா. நீங்க தூங்கலையா? தூங்குவேனா? விடிய விடிய நீ பாடினாலும் விழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். மாலதி, மாலதி, என்ன எப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல. வெடுக்கு வெடுக்குன்னு துடுக்குத்தனமா பேசின நீதானா 10 பிள்ளைகளை பெத்த மாதிரி பாடி குழந்தைய தூங்க வச்சுட்டு வந்த? என்னால நம்பவே முடியல. நான் மட்டும் இல்லைங்க, எந்த பெண்ணுமே கழுத்துல தாலி விழுந்ததுக்கு அப்புறம் அடியோட மாறித்தான் போவாங்க. ஓஹோ, கல்லூரில இதையும் சொல்லி கொடுக்குறாங்களா? இல்ல, கடவுளால பெண்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. படிச்ச பொண்ணு, அதுலயும் பணக்கார குடும்பத்துல பிறந்தவ, எப்படி இருப்பியோன்னு நினைச்சு அறிவிச்சுட்டேன். வா, இப்படி அந்த வேலை உங்களுக்கு வேண்டாம், அதை நம்ம கிட்ட விட்டுருங்க. இதை எடுத்துக்கங்க, அதை கொடுத்துருங்க. ஆமா, கல்யாணத்துக்கு வந்து நீதான் எனக்கு பூஸ்ட் மாட்டி விட்டியா? சார், நீங்க குழந்தையா இருந்த போது உங்க அம்மா போட்டு விட்டுருப்பாங்க. கல்யாணம் ஆனதும் இப்ப நான் போட்டு விடுறேன். நீங்க தாத்தா ஆயிட்டா உங்க பேரன் போட்டு விட போறான். அப்போ ஆம்பளைங்க எல்லாம் அவங்க வேலையை அவங்களே செய்துக்க மாட்டாங்கன்னு சொல்றியா? ஓஹோ, அதுதான் பொம்பளைங்களுக்கு வாழ்க்கை துணைவின்னு பேர் வச்சிருக்காங்களா? பின்ன உங்களுக்கு தெரியாது போங்க. புருஷனுக்கு ஓட்டு மாட்டி விடுறது, ஊட்டு போட்டு விடுறது, குடிக்க வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது, இதெல்லாம் ஒரு மனைவிக்கு எவ்வளவு இன்பத்தை கொடுக்குறது தெரியுமா? பரவாயில்ல, இப்ப பழகிட்டா உன் குழந்தைகளுக்கு போட்டு விடலாம் மாதிரி. கொஞ்சம் தம்பி, சீக்கிரம் போட்டு. என்னடா பெரிய தொல்லையா போச்சு. புதுசா கல்யாணம் பண்ணிட்டு இப்ப அப்படித்தான் இருக்கும். 2 குழந்தை குட்டி ஆயிட்டா அதுங்க அடிக்கிற லூட்டிக்கு பயந்துகிட்டு ராத்திரி வீட்டுக்கே வராம ஒரு டீயை வாங்கி சாப்பிட்டு ஒர்க் ஷாப்ல அம்போன்னு படுத்துக்குவீங்க. அதுதான் இவருக்கு நடக்காது. எத்தனை பிள்ளைகளை பெற்றாலும் சரி, ராத்திரி என்ன ஆனாலும் சரி, வீட்டுக்கு வந்து உன் கையால விடுவேனா? ஐயே, பாக்கலாம். என் கூட ஒர்க் ஷாப்புக்கு வந்துரு, உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப அழகத்தான் இருக்கு. ஏந்திரி போங்க. போங்கண்ணா, போங்கண்ணா. போங்களே. சொல்றது கேளு. போங்கண்ணா. என்ன சிரிக்கிறீங்க? டேய், கால படுற கால். அது நம்ம மணிப்பையல் என்ன மணிப்பைய மாத்தி விட்டாங்க. மணிப்பை எங்கடா இருக்கிறான்? அவன் தான் பாட்டியோட கோயிலுக்கு போயிருக்கானடா. கோயிலுக்கு என்னடா வளையறா? ஒரே குழப்பம்.
என்னவா இருக்கான பையன் ஒண்ணும் புரியலையே. நான் என்ன பண்ணேன்? ஏன் போட்டு மாட்டி பார்த்து விட்டேன்? நானா மாட்டி போட்டேன்? இல்ல நீங்க தான். நான் என் கால் தனியா போய் மாட்டிச்சான். சரி இப்போ எதுக்கு சண்டை? போங்களே. இது சொன்ன கழுவு. என்ன என்ன பார்க்க கூடாத ஒரு தடவை. ஐயோ இன்னும் என்ன பாத்துக்கிட்டு நீங்க போங்க. ஏலே தம்பி, எதையும் மறந்துடாம எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போடா. பத்திரமா எடுத்துட்டு போறான். அப்ப வருத்தமா? அப்ப போயிட்டு வரேன். போயிட்டு வாடா. ஏன்னா வரேன். வருத்தமா? சும்மா சிரிக்கிறான், கைய கால உதறான், பேந்த பேந்த முழிக்கிறான். போடா, நீ மட்டும் என்னடா கல்யாணம் ஆன புதுசுல நான் அப்படிதான்டா இருந்தேன். ஏய், இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. கொஞ்சமா கொஞ்சமா. எஸ். எஸ். ஓகே. சினிமாவுக்கு போமா? என்ன வெக்கம் உனக்கு? இல்லண்ணே, நீங்களே சினிமா அகிலமான்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே. இல்ல இல்ல என்ன நிக்கிறீங்க? லேட் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா, ஞாபகம் எங்க இருக்கு? லேத்து ஞாபகம் தம்பி சமாளிக்குது. தம்பிக்கு கல்யாணம் ஆனாலும் ஆச்சு, ரொம்ப ஞாபகம் மறதியா போச்சு. அதெல்லாம் சரி. ஆமா, உண்மையா மறந்துட்டேன். போய் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்து வந்துடுறேன். அண்ணன் வந்தா சொல்லுங்க. சரி சொல்லுங்க. கல்யாணம் ஆன புதுசுல எல்லாருமே இப்படித்தான். வேலையை விட்டுட்டு வந்து கழுத்து தெரிஞ்ச வெள்ளமா கொண்டு போய் யாராவது பார்த்து வீட்டுக்குள்ள வந்து பார்க்கலாம். அக்கா பக்கத்து ரூம்ல இருக்காங்க. மாலதி, அங்க என்னம்மா சத்தம்? ஐயோ, உங்க அண்ணன் கைய விடுங்களே. இந்த அண்ணனுக்கு வேற வேலையில வீட்டுக்குள்ளேயே வந்து கொண்டாட்டு பேசிட்டே இருப்பாரு. அண்ணன் வந்துட போறேன். போங்கடே, போங்க போங்க அண்ணா. மாலதி, மாலதி, என்னம்மா சத்தம்? டேய் தம்பி, இப்பதான் ஒர்க் ஷாப் போனேன், அதுக்குள்ள எப்ப திடீர்னு திரும்பி வந்தேன்? அதாவது இந்த ஸ்பானர் செட்ல அதை எடுத்துட்டு போறேன். அதுக்காக தம்பி, நீ ஸ்பானர் செட் எடுத்துட்டு போன கண்ணால பார்த்தேன். எனக்கு காது குத்தாதரா நீ? ஆமாண்ணே. அண்ணே, நான் அந்த பாக்கெட்ல மறந்துட்டேன். அப்படிங்களா? ஏங்க, உங்களுக்கு அடுப்பங்கர்ல என்னங்க வேலை? அண்ணே, நான் வந்தேன்னா ஒரு பூனை உள்ள போச்சுங்க. ஒரு சமயம் பாலை கொட்டி நான் என்ன பண்றது? அதுக்காக அதை பிடிக்கலான்னு போல மாலதி என்ன பார்த்து பக்கத்து சத்தம் போட்டுருச்சு. ஏ தம்பி, கதை நடந்தது போதும். உர்ஷா போய் ஒழுங்கா வேலை செஞ்சு கார் சீக்கிரம் டெலிவரி கொடு. போடா போடா. திரும்பி வந்து கொஞ்சாதிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காண்டி. அத வேலை மெனக்கிட்ட நீங்க பாத்தீங்களாக்கும். ஐயோ ஐயோ, இங்க உங்க தம்பி எதை கடை பறந்துட்டானே. உங்களுக்கு ஏதாவது இருக்க? இப்படி சொல்றேன். சின்ன சிறுசுங்க அப்படித்தான் இருப்பாங்க. நாம அதெல்லாம் கண்டுக்கலாமா? ஒரு குழந்தைக்கு அப்பா ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க எவ்வளவு குறும்புத்தனம் பண்றீங்க. கௌரி கௌரி கௌரி, தம்பி என்ன கூத்தடிக்கிறான் தெரியுமா? பூச மாத்து போட்டுக்கிறான், பூனை மாதிரி திருட்டு நடந்துக்கிறான், உருஷா போறதுக்கு மனசு இல்லாம போறான்.
அவராவது பரவாயில்லையே, கல்யாணமான அடுத்த நாளே வேலைக்கு போயிட்டாரு. நீங்க என்ன செய்வீங்களா? தலைவலி உடம்பு வலின்னு போய் சொல்லிக்கிட்டு 1 மாசம் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகாம என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்தீங்களே, மறந்துட்டீங்களா? மறக்க முடியுமா? அதுதான வாழ்க்கையில ருச்சியான கட்டம். கௌரி உட்காரேன். பக்கத்து வீட்டுக்காரர் வரல. கௌரி பெரியவனும் இங்கதான் இருக்கானா? இந்தாமா பிரசாத். கொண்டாப்பா. என்னப்பா அது? ஒண்ணுமில்லம்மா, மணிய ஏற்காடு கான்வென்ட்ல சேர்க்கறதுக்கு அப்ளிகேஷன் போட்டோம்ல, இப்ப கூட்டிட்டு வர சொல்லி கடிதம் வந்திருக்கு. அப்படியா? போலாம், எல்லாரும் போலாம். இவன் ஒரே பிள்ளை, இவன் மேலதான் எங்க உயிரையே வச்சிருக்கோம். அதனால ஜாக்கிரதையா கவனிச்சு. அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். கொண்டு வந்து விடுற வரைக்கும் தான் உங்க பிள்ளை, அதுக்கப்புறம் எங்க பிள்ளை. மறுபடியும் வந்து பாக்குறப்ப நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆயா, இந்த குழந்தை உள்ள கூட்டிட்டு போய் பிஸ்கட் சாக்லேட் எல்லாம். மணி, நீ இந்த அம்மா கூடயே இரு. நானும் சித்தப்பா கடைக்கு போய் உனக்கு டுப் 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 துப்பாக்கி வாங்கிட்டாரோம். ஐயோ, அப்பாவுக்கு நல்ல துப்பாக்கியா பெருசா பார்த்து வாங்க தெரியாது. நான் போய் வாங்கிட்டு வரேன். மணி, நான் வேணா இங்கே இருக்கட்டுமா உனக்கு துணையா? சரி. நல்ல துப்பாக்கியா வாங்கிட்டு வந்தான். அழாம இருக்கணும். வரேன் சார். டாடா. அப்பா வாங்கப்பா, வாங்க உள்ள போய் உட்காருங்கப்பா, பெருக்கிட்டு வந்துடுறேன். வாங்கய்யா வாங்க. இப்பதான் வரீங்களா? ஆமாமா. தங்கச்சி, என்னம்மா இது? அப்பா வந்திருக்காங்க, அவங்கள கவனிக்காம பொண்ணா இப்படி? வேண்டாம்க்கா, நான் பெருக்கிறேன். நீங்க அப்பாவை உள்ள அழைச்சிட்டு போங்க. போங்கப்பா, சொன்னா கேட்க மாட்டேன். அப்பாவை கூட்டிட்டு போமா. போங்கய்யா. வாங்கப்பா. உட்காருங்கப்பா. என்னப்பா? ஏன்? ஒண்ணும் இல்லம்மா, நான் உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தேன். உன் காலை கையாக்கிறது பாதுகாத்தேன். சாதாரண செருப்பு போட்டான் உன் பிஞ்சு பாதங்கள் நோகுமே பஞ்சு வச்சு தைக்க சொன்னம்மா. அப்படிப்பட்ட கால் கட்டாந்தரையில நிற்க நீ ஒரு வேலைக்காரியாட்டம் கையில தொடப்பத்தை பிடிச்ச வாசல பெருக்கின அந்த காட்சி என்ன கலக்கிடுச்சுமா. என்னப்பா அப்படி சொல்றீங்க? பேனா பிடிச்ச கையால தொடப்பம் எடுத்து பெருக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? மாலதி, அப்பா, பணக்கார வீட்டு பொண்ணை கட்டிக்கிட்டு வந்தோம். அவ படுக்கையில இருந்தபடியே பல் கூட விளக்காம பெட் காஃபி கேக்குறா அப்படின்னு 10 பேர் சொல்றது நல்லா இருக்குமா? இல்ல, பண்ணையாரோட பொண்ணை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரியே தெரியல, குடும்பத்தை ஒரு கோவிலா மதிச்சு நடக்கிறா அப்படின்னு 100 பேர் சொல்றது நல்லா இருக்குமா? எதுப்பா நல்லா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. அம்மா, இப்பதாம்மா எனக்கு புரியுது. நான் ஆனந்த கண்ணீர் விட்டு இருக்க வேண்டியது. மாலதி, உன்னை பெற்றதுக்காக நான் பெருமைப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேம்மா. மாமா, வாங்க 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 வாங்கம்மா. எல்லாம் சௌக்கியம் தானே? உங்க ஆசீர்வாதம் இருக்கும்போது சௌக்கியத்துக்கு என்ன மாமா குறைச்சல்? அதுக்கு என்னப்பா, எல்லாம் ஆண்டவன் செயல். இந்தாங்க காபி சாப்பிடுங்க. நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். மாப்பிள்ளைங்க தம்பி இப்ப வந்துருவான். என்ன அப்படியே என்கிட்ட சொல்லுங்களேன். ஒண்ணுமில்ல, என் பொண்ணை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. அதனால பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போய் வீட்டோட வச்சுக்கணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். நீ என்னம்மா சொல்ற? நான் என்னப்பா சொல்றது, அவர்கிட்ட கேளுங்க. அவன் என்ன கேட்கிற? மாமா, இது அருமையான காரியம், உங்களுக்கு நல்லது, தம்பிக்கு நல்லது. இங்க தாராளமா அழைச்சிட்டு போலாம். என்னங்க நீங்க? மாலதி சொன்ன மாதிரி தம்பி வரட்டும். அதோ தம்பியே வந்துட்டாரு. வணக்கம் மாமா. வாங்க மாப்பிள்ள. நான் உங்ககிட்ட ஒரு மாமா, நீங்க சொன்னாலும் என் காலையும் விழுந்தது. உங்க விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத நிலைமை இருக்கிறதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டீங்க?
உங்களை வீட்டோட வச்சுக்கணுங்கிற நோக்கத்துல தானே என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுத்தேன். என் பொண்ணை பிரிஞ்ச என்னால இருக்க முடியுமா? அது மாதிரி நானும் எங்க அம்மா அண்ணா அண்ணி இவங்களெல்லாம் பிரிஞ்சு இருக்க முடியுமா மாமா? அப்ப ஒண்ணு செய்யுங்களேன், நீங்க எல்லாருமே எங்க வீட்டுக்கு வந்துருங்களேன். ரொம்ப சௌகரியமா போயிடுச்சு, அப்படியே செஞ்சிடலாம். ஏமா ரொம்ப லட்சணமா இருக்கடா நீ சொல்றது. இத பாரு, உங்க அப்பா ஆண்டு அனுபவிச்ச இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். அவர் கண்ணை மூடுன இதே இடத்துல தான் நானும் கண்ணை மூடுவேன். ஆமா, சரியா சொன்னீங்கம்மா. மாமா, தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க. தாயை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. வேணும்னா உங்க பொண்ணை அழைச்சுக்கிட்டு போங்க, நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை. நீங்க இல்லாத இடம் சொர்க்கமா இருந்தாலும் அது எனக்கு நரகம் தான். அம்மா, கனவு இருக்கிற இடம் நரகமா இருந்தாலும் அங்கேதான் மனைவி இருக்கணுங்கிறது சட்டம். நான் அந்த சட்டத்தை ஒண்ணு மீற சொல்லல. மனைவிக்கு ஒரு இடத்தை கொடுத்து அங்க கணவன் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணினேன். ஏதோ உண்மையில உள்ள பாசத்தினால அப்படி பைத்தியக்காரத்தனமா நினைச்சிட்டேன். பரவாயில்லம்மா. ஏமாமா நீங்க வருத்தப்படுறீங்க போல் இருக்க? இல்ல மாப்பிள்ள, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் வர்றேன். என்னங்க வந்துட்டு உடனே புறப்படுறீங்க? இருந்து சாப்பிட்டு தான் போங்களேன். பரவாயில்லம்மா, அதான் காஃபி சாப்பிட்டேன். எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, வர்றேன். மாமா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. எங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு உங்க விருப்பத்தை நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன். சந்தோஷம். அதை செய்தீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கு. வர்றேன். நான் வர்றேன் மாப்பிள்ள. எல்லாருக்கும் வரேன். அவர்கிட்ட எவ்வளவு பணம் குமிஞ்சு கிடக்குது, அதை அனுபவிக்க தெரியாம ஆயு மகன் இந்த அரமனை விட்டு நகர மாட்டேட்டீங்களே. ஏன்னா இப்படி பணம் 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 பேய அலையறீங்க? சும்மா உனக்கு தெரியாதவங்க. என்ன அது? வசிய மருந்து கலந்த இந்த பாலை முனையம்மா சாப்பிட்டால் இந்த டிரைவர் குப்பவின் பின்னால் நாய் மாதிரி சுத்துவார். ஆமா, என்ன பாருங்க கையுமா நிக்கிற? பால் சாப்பிட்டு உடம்பு தேத்த போற? இது எனக்கு இல்ல, இந்த டிரைவர் பிரியத்தோட முனிமாவுக்கு கொடுக்கிற பால். என்னங்கிற இது? என்னைக்கு இல்லாம சும்மா சாப்பிடு. எப்போங்கிற எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயா, வெக்கமா இருந்தா அப்படி ஓரமா நின்று சாப்பிடு. சரி சரி, நீ வச்சுட்டு போ, நான் அப்புறம் சாப்பிடுறேன். சாப்பிட்டுலாம் நீ இவ்வளவு பிரியமா குடுக்குற, நான் சாப்பிடாம இருப்பேன்? கப கபன்னு சாப்பிடு, பாதியில் நிறுத்திடப்ப. கப கபன்னு சாப்பிடணுமா? நாய் மாதிரியா சுத்துறேன்? இரு சுத்த வைக்கிறேன். இங்க வாப்பா. இந்நேரம் முனிமா வசிப்பால் சாப்பிட்டுருப்பான். போற உடனே அத்தான்னு மேல பாய்வான். பத்திரமா போகணும். இன்னைக்கு எனக்கு சவகாசம் சரியில்லை. என்னைக்குதான் சரியா இருந்தது? முனிமா, நான் வச்சுட்டு போன பாலை நீ குடிக்கலையா? இவர் தாலி கட்டின புருஷன், இவர் வச்சுட்டு போறதுல நாங்க ஆசையோட சாப்பிடணும். மூஞ்சிய பாரு, நாய் கூத்திட்டேன். நாயக்கா, அதான் நான் என்ன அப்படி துரத்தி காதல் பண்ணி இருக்குது. என்ன வளர்ற முனிமா? நான் உனக்கு பால்ல வசி மருந்து கலந்தேன். மருந்து வேற வைக்க ஆரம்பிச்சிட்டியா? ஐயா, என்னையா ஒரு மாதிரியா வரீங்க? மாப்பிள்ளை பொண்ணை கையோட கூட்டிட்டு வரதா சொல்லிட்டு போனீங்க. அவங்க நம்ம வீட்டோட இருக்க விரும்பல. டேய் குப்பு, நம்ம நினைச்சது நடக்கலடா. ஐயோ, என்னங்க இது? இப்ப என்னங்க பண்றது? ஒரு வழி இருக்கு. என்னங்க? ஒரு நாடகம் ஆடணும். நாடகமா? ஆமா, கடைசி வரைக்கும் சக்கரத்தை கழட்டிக்கிட்டு
இரும்ப சொல்லிட்டே இருக்கணும்னு தலையில எழுத்தா? நீ என்னப்பா சொல்ற? ஒரு லட்சாதிபதி வீட்டோட வந்துருன்னு சொன்னா குபு குபுன்னு ஓடி போய் உட்கார்ந்துகிட்டு ஆட்சி ஆளணும்னு ஆசை கிடையாது. துரு பிடிச்ச நட்டெல்லாம் கழட்டி கழட்டி மண்ணெண்ணெயில போட்டுக்கிட்டு தான் எப்படி எப்படி? நீ சொல்றது புரியுது, என்னென்ன செய்ய சொல்ற? அதான் பண்ணையார தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு கழுத்துல பட்டையை கட்டிக்கிட்டு நெத்தியில பட்டையை போட்டுக்கிட்டு சாமியார் ஆயிட்டாரா? இன்னும் இல்ல ஆக போறாரு. அப்ப சொத்து சுகம் எல்லாம் சுகம் தான் அப்பவே போச்ச, சொத்து இப்ப போக போகுது. எங்க? வேற எங்க? அனாதைகள்லாம் எப்படி ஆண்டவருடைய குழந்தைகளோ அது மாதிரி நாதி இல்லாத சொத்துக்கெல்லாம் நாராயணன் தானே. அப்படின்னா சொத்து எல்லாத்தையும் கோயில் கழுதி வைக்க போறாரு. ஐயோ, அப்ப மாறுதி கதி? ஏன் தம்பி தான் இருக்கிறாரு, அவர் தானே அந்த பொண்ணுக்கு சொத்து சுகம் சொர்க்கம் எல்லாமே. இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்ன? நீங்க தான். ஒரு மனுஷனுடைய மனசை இப்படியா புண்படுத்துறது? பொண்ணை கூப்பிட்டாரு வரமாட்டேன் அடிச்சு, என்ன கூப்பிட்டாரு போனேன், போய் வக்கீல கூப்பிடுறாரு. பத்திரத்துல என்ன எழுத போறாருன்னு பயந்து அங்க போகாம இங்க வந்திருக்கிறேன். இப்ப என்ன செய்யறது? பாருங்க, முதல் வாட்டி நான் சொன்னபடி கேட்டீங்கல்ல, ஜெயிச்சீங்க. இந்த வாட்டி ஜெயிக்கணுமா? நீ சொல்றபடியே கேட்கறேன். வாங்க பேசிட்டே போவோம். ஏன் போயிட்டே பேசுவோம். சரி. இப்படியே வா, நட்டு கட்டுற ட்ரெஸ்ஸை மாத்திட்டு பண்ணையார பார்க்க வர மாதிரி வாங்க. ஏண்டா மடையா, உன்னை வக்கீல் தானே கூட்டு சொன்னேன், இந்த ஆளு ஏன் கூட்டு வந்த? அதானே, இவர் வக்கீல் இல்லையே. நானே வக்கீலையா வீட்டுக்கு தான் போனேன், அங்கதான் இவரை பார்த்தேன். அங்க என்ன வேலை இருக்கு? அங்க என்ன வேலை உங்களுக்கு? வக்கீல் கிட்ட யோசனை கேட்க போயிருந்தேன். என்ன யோசனை? வேற என்னங்க, எப்படியாவது என் தம்பி உங்ககிட்ட தள்ளி விடணும், அதுக்கு என்ன செய்யறான்னு கேட்க போயிருந்தேன். சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், உங்க தம்பி செய்யறது நல்லா இருக்கா? ஏங்க, நீங்க செய்யறதா சரியா இருக்குதா? எது? ஓஹோ, புரியுது புரியுதுயா. அதாவது என் சொத்தை பூராவும் கோவில் எழுதி வைக்க போறேன், அதை பத்தி தானே? அதேதான் கவலை, வேற என்ன? ஏண்டா என் சொத்துக்கு யார் வாரிசு அந்த பொண்ணு நான் சொல்லபடி கேட்கல, அதனால தான் இந்த முடிவுக்கு வந்தேன். அவசரப்பட்டு முடிவு செஞ்சிடாதீங்க, இன்னைக்கு எழுதி வச்சிருங்க. இன்னைக்கு கிடையாத வெள்ளிக்கிழமை அது இருக்கட்டும். நாளைக்கு மாப்பிள்ளை பெண்ணு மனசு மாதிரி வீட்டுக்கு வந்துட்டா என்ன செய்வீங்க? வரட்டுமா? சந்தோஷம் தான். சொத்தும் இல்ல சோமும் இல்லன்னு சொல்லி விரட்டி அடிச்சிட முடியுமா? அது எப்படி முடியும்? முடியாது. ஏண்டா முட்டாள், நீ ஏன் யோசனை சொல்ல? எனக்கு நான் தான் முட்டாளாச்சே. இதோ இவர் இருக்காரு, அவரே சொல்ல சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லையா? வாடா இந்தாங்க, அவசரப்படுறீங்களே, சொல்றதை கேளுங்களேன். சீக்கிரம் சொல்லுங்க, அவசரப்படாத டிரைவர். மாமனார் வீட்டோட வந்துட்டா அம்மாவை பிரியும்படி ஆயிடுமேன்னு தம்பி பயப்படுறான். ஏன்னா தம்பிக்கு அம்மா மேல அவ்வளவு பிரியம். ஆனா எங்க அம்மாவுக்கு என் மேலதான் அளவு கிடந்த பாசம். எங்க குடும்பம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். ஆக நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் உங்க அம்மாவும் இருப்பாங்க இல்லையா? ஆமாங்க. அப்போ இப்படி செஞ்ச என்ன? எப்படி? ஐயா, இந்த ஊர்லயே நீங்க ஒரு புதுசா ஒர்க் ஷாப் வச்சுட்டுங்க. நிஜமாவா? ஆமா. அப்போ ஊர்ல இருக்கிற ஒர்க் ஷாப் அதை தம்பி கவனிச்சுக்கலாம். அம்மா உங்க கூட வந்துருவாங்க இல்லையா? கண்டிப்பா வந்துருவாங்க. அம்மாவை பாக்குறதுக்கு தம்பி அடிக்கடி இங்க வருவாரு. அப்படி எத்தனை வாட்டி தான் வர முடியும்? அழுத்து போய் ஒரு நாள் ஃபேமிலியோட இங்க வந்துருவாரு. என் பொண்ணு பக்கத்துல வந்துரும். எப்படி ஐடியா? பிரமாதம். அங்க புரியுதா? எல்லாம் உங்க தயவுங்க. இருக்கட்டும், உடனடியா ஒர்க் ஷாப் ஆரம்பிங்க. இட வசதி அதுக்கு நம்ம கட்டடம் எத்தனையோ இருக்கு. அதுல ஒரு கட்டடத்தை ஒர்க் ஷாப்பா மாத்திடுறது. அதுக்குள்ள மன்னிக்கணும். அப்புறம் என்ன? பணம். ஐயோ இங்க தேங்கி கிடக்கிற பணம்ங்கிற டேம்ல ஒரு சின்ன ஷட்டர் அப்படி லேசா லிஃப்ட் பண்ணா போதும். பணம் பிரவாகம் உங்க பக்கம், உங்க பேர்ல ஒர்க் ஷாப். எப்படி? சரி, ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு இப்ப என்ன பணம் தேவை? நல்ல முறையில செய்யணும்னா அதிக பணம் தேவைப்படும். எப்படிதான் எவ்வளவு? லட்சம் ரூபாய். லட்சம் ரூபாயாம? ஆரம்பத்துல அவளை கட்டணும் தேவையில்லைங்க. மூணுல ஒரு பகுதி கட்டினா போதும், மீதிய மாத தவணையில கட்டிக்கிறான். தவணையாம? எப்ப எவ்வளவு தேவை? இப்போ சீக்கிரம் 35 ரூபாய். அவ்வளவுதானே, கொண்டாருங்க. எப்படி நம்ம செல்வாக்கு? நான் ஒரு குரல் கொடுத்தனா போதும், எங்க முதலாளி ஓடி வருவார். நீங்க கொடுத்த லிஸ்ட் படி லேத்து இன்னும் மத்த மிஷன்லாம் சேர்த்து 1,51,000 சில்லறையாகுது. அப்படிங்களா? நான் லட்சம் ரூபாய்ல கணக்கு போட்டேன். பரவாயில்ல. இப்ப 3ல ஒரு பங்கு 50,000 கட்டணும். இதுல எவ்வளவு இருக்கு? 35,000 ரூபாய் இருக்கு. இருக்கட்டும், மீதி 15,000 கொண்டாந்து கட்டிட்டு டெலிவரி எடுத்துங்க. நல்லதுங்க, நான் வரேன். அம்மா அம்மா. ஏன்பா? தம்பி எங்கம்மா? அவங்க புருஷன் பொண்டாட்டியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆமா, நீ ஏன்டா எவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? அம்மா, நானும் ஒரு வேலையாத்தான் போயிருந்தேன். ஐயா சோலையூர்ல பெரிய திட்டத்துல புதுசா ஒரு ஒர்க் ஷாப் திறக்க போறாரு. என்னது, புது ஒர்க் ஷாப்பா? அதுக்கு பணம் பண்ணையார் கொடுத்தாரு. நம்ம சம்பந்தியா? ஆமாம்மா. எவ்வளவு? 100-200 இல்ல, ரூபா 35,000மா. 35,000. அதை நீ கை நீட்டி வாங்கினியா? ஆமா, வாங்கி மிஷினுக்காக கம்பெனியில கொடுத்துட்டாமா வரேன். வடா துப்பு கிட்டவனே, உண்டாங்க கொடுத்தாங்கிட்ட போய் கை நீட்டி பணம் வாங்குறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? நானும் காட்டி இதை தாங்கிக்கிட்டு நிக்கிறேன். உங்க அப்பா மட்டும் அப்ப சாகாம இருந்திருந்தா இப்பதாண்டா செத்துருப்பாரு. ஏங்க, ஊர் உலகம் என்ன சொல்லும்? சம்பந்தி வீட்டார் பணத்துல சடுகுடு ஆடுறோம்னு கேவலமா பேச மாட்டாங்க? முடிஞ்சதா? இங்க கொஞ்சம் கவனிங்க. மாப்பிளையும் பொண்ணு போகாத கோவத்துல சம்பந்தியா சொத்து புறாவும் கோயில் பேர்ல எழுதி வைக்கிறதா இருந்தாரு. நல்ல வேலை, அந்த சமயம் நான் போய் சேர்ந்தேன்.
கோயில் பேர்ல எழுதி வைக்கிறாரு இல்ல குளத்துலதான் அள்ளி கொட்டுறாரு. நமக்கு என்னங்க? நமக்கு மானம் தானே பெருசு. நீ சொல்ற அவனுக்கு பணம் தானே பெருசு. இந்த சின்ன புத்தி அவனுக்கு இப்பதானா? சின்ன வயசுல இருந்தே உண்டு. சும்மா இருமா. மாமியாடு மருமகளை மாத்தி மாத்தி பிடிக்கிறீங்க. அந்த மனுஷன் மகளை பிரிஞ்ச ஏக்கத்துல தவியா தவிக்கிறாரு. நாளைக்கு அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா அந்த பழிவா நம்ம தானே சேரும். அதனாலதான் நான் பயந்து இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். ஆமா, அதுக்கும் புதுசா ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? அப்படி கேடு. அம்மா, ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சு நீ நான் கௌரி 3 பேரும் சோரையூர்ல இருப்போம். உன்னை பாக்குறதுக்கு தம்பி அடிக்கடி வருவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனசை மாத்தி மாமனார் வீட்டோட இருக்க முடியாது செஞ்சுட்டா அண்ணாருடைய உயிரை காப்பாத்தின பெருமை நமக்கு கிடைக்கும் இல்லையா? எப்படி? ஆமா அத்தை, நல்ல ஏற்பாடுதான். அம்மா அம்மா அம்மா, இந்த விஷயத்துல நீங்க 2 பேரும் எனக்கு ஒத்துழைக்கணுமா. முக்கியமா அண்ணாருக்கு நான் பணம் வாங்கின விஷயம் தெரியக்கூடாது. அம்மா சொல்லுமா, சொல்றதுலேன்னு சொல்லுமா. அம்மா ஆகட்டும்பா. இதுக்கு உன் தம்பி சம்மதிப்பானா? அத்தை, இவருதான் உங்க பேச்ச கேட்க மாட்டார். நீங்க எதை சொன்னாலும் தம்பி கேட்கும். கவலைப்படாதீங்க. நீங்களே இப்படி செய்யலாமா? என்னடா சோலையூர்ல புதுசா தனியா ஒர்க் ஷாப் ஆரம்பிக்க போய்க்கலாமே? யார் வாட்டி சொன்னது இதை? நீங்க போர்டு எழுத ஆர்டர் கொடுத்துருக்கீங்களா? அவன் தான் சொன்னான். இது உங்களுக்கு நல்லா இருக்கா? இந்த திட்டத்தை விட்டுருங்க. நல்லதோ கெட்டதோ உங்க அண்ணன் முடிவு பண்ணிட்டாங்க. மெஷின் எல்லாம் வாங்குறதுக்கு பணமும் கொடுத்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இனி மாறவோ மாத்திக்கவோ முடியுமா? என்ன மிஷின் வாங்குறதுக்கு பணம் எது? சேட்டுக்கிட்ட 35,000 ரூபாய் கடை வாங்கினேன். ஓ, கடன் வாங்கி தொழில் செய்ய போறீங்களா? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க பாக்குறீங்க. அம்மா, எனக்கு ஒண்ணு இது சரியா படல. தம்பி, இத பாரு, நாளைக்கு உனக்கும் குழந்தை குட்டி ஆயிப்போச்சுன்னா குடும்பம் பெருசாகும். இப்ப கிடைக்கிற வருமானம் போதுமா? நீ ஒரு பக்கம் சம்பாதி, அவன் ஒரு பக்கம் சம்பாதிக்கட்டும். அதுக்கு அந்த ஊர் தான் கிடைச்சதா? சுத்து வட்டாரத்திலேயே அது ஒண்ணுதான் பிஸியான டவுன். கார் போக்குவரத்து அதிகம். அதனால தான்டா. அது சரின்னு நீங்க தனியா போய் அங்க இருந்துட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அவங்க மட்டும் இல்லைங்க, அத்தையும் நானும் கூடத்தான் இருக்க போறோம். அம்மா அம்மா மன்னிக்கணும் அத்தை, நான் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சு இன்னும் 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள நீங்க எல்லாம் வெளியே போயிட்டா புது மருமக வந்து புருஷனுக்கு சொல்லி கொடுத்து அம்மாவே அண்ணனையும் வீட்டை விட்டு வரட்டான்னு ஊரார் சொல்ல மாட்டாங்க? ஊர் 1000 சொல்லும். அதெல்லாம் கேட்டா நம்ம வாழ முடியாது. நமக்குள்ள தகராறு இருக்கா இல்லையே? ஏமா, நீங்களும் இதுக்கு சமைச்சிட்டீங்களா? நல்ல காரியம் தானப்பா. முதல்ல புதுசா தொழில் தொடங்குறான். ஏதோ நானும் அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால என்ன? எனக்கு தெரியுமா, அவங்க மூத்த மகன் இருக்கிற இடத்துல தான் நீங்க இருப்பீங்க. ஏன்டா அப்படி சொல்ற? நான் சிமைக்கா போறேன். இத பக்கத்துலதான். நானும் வந்து உங்களை அடிக்கடி பாத்துக்குவேன். நீயும் வந்து என்னை பாத்துக்கலாம். சரி சரி, விடுங்க, முடிஞ்சு போச்சு. டேய் தம்பி, நான் புதுசா ஆரம்பிக்க போற ஒர்க் ஷாப்க்கு என்ன பேர் தெரியுமா? அம்மா பேர் தானே வச்சிருக்கீங்க? இல்ல, என் பேரை வச்சிருக்கிறேன். சோமு ஆட்டோமொபைல் சோலையூர். அப்படியே வீட்டுக்கு போய் டிஃபன் சாப்பிடுறோம். போறோங்க. வந்து அதெல்லாம் கேட்கக்கூடாது. வீட்டோட தான் இருக்க மாட்டேன்ட்டீங்க. வீட்டுக்கு வந்து டிஃபன் கூட சாப்பிடக்கூடாது. அந்த கொஞ்ச நேரத்தையாவது என் பொண்ணு கிட்ட 4 வார்த்தை பேசுகிறேன். ஆமாப்பா, புறப்படுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. முனிமா, இது நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை. மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு ரொம்ப நாசூக்கா எழுதியிருக்கிறேன். நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலையா? பிரிச்சு படிச்சுப்பா. என்ன பண்ற? தண்ணி பண்ணா மாமா, ஒர்க் ஷாப்க்கு வாங்க வேண்டிய சாமான் லிஸ்ட் அப்புறம் பாக்கலாம்ப்பா. முதல்ல சாப்பிடு. குப்பு, கீழே என்ன பண்ற? ஒண்ணு இல்லைங்க, லெட்டர் கீழே போட்டாரு, அதை எடுத்து கொடுக்குறேன். வேற ஒண்ணு இல்லை. அப்ப வரட்டுங்களா? என்ன மாப்பிள்ள அது கூட பரப்பிட்டீங்க? மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு சாவகாசமா போலாமே. சாயந்தரம் தாங்க. 2 நாள் தங்கி இருந்துட்டு போடா. உங்களுக்கான சொல்லுவீங்க. ஊரை விட்டு ஊர் வந்துட்டீங்கல்ல, அங்க ஒர்க் ஷாப் கவனிக்கிறது யாரு? வேணும்னா இது வரட்டும். என்ன காட்சா பண்ணி? ஆமாப்பா, அதுவும் நல்ல யோசனை தான். மாலதி, நீ இருந்துட்டு வாயம்மா. என்னங்க அத்தை எப்படி சொல்றீங்க? நீங்களும் அக்காவும் பெரியவரோட இங்கேயே தங்கிட போறீங்க. அங்க அவரை கவனிக்க யார் இருக்கா? அதோட வீட்டுல விளக்கேத்தி வைக்க ஒரு பெண்ணு வேண்டாம்? ஆமாங்க, வருத்தப்படாதீங்க. அத்தை இங்கதான் இருக்க போறாங்க. அவங்கள பார்க்காம தம்பியால் இருக்க முடியாது. அடிக்கடி வரத்தான் போறாரு. வரும்போது மாலதியை கூட்டிட்டு வராமலா போயிடுவாரு. அது போறோமா? தம்பி, தெற்கு தெருவுல வீடு பார்த்து வச்சிருக்கேன். அம்மாவை அண்ணி அங்க விட்டுட்டு வீட்டையும் ஒரு பார்வை பார்த்து அப்புறம் பார்த்துட்டு போ. வரேன் எல்லாரும். வரேன்.
மாப்பிள்ளை வரும்போதெல்லாம் அவசியம் நீயும் வரணும். மாமா பாத்தீங்களா, நான் போட்ட திட்டம் நிறைவேறி போயிடுச்சு. ஆமா, கொஞ்ச நாள்ல பாருங்க தம்பி சம்சாரத்தோட இங்கேயே வந்து தங்கிடுவான். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. எப்படியோ ஆசை நிறைவேற்றிட்டீங்க. ஆமா, இப்ப உங்களுக்கு ஏதாவது பணம் தேவையா? லட்சம் ரூபான்னு சொன்ன பாருங்க, கணக்கு போட்டு பார்த்ததுல 1,51,000 ரூபாய் ஆயிடுச்சு. மூணுல ஒரு பகுதி 50,000 ரூபாய், 35,000 ரூபாய் கட்டியாச்சு. பாக்கி 15,000 ரூபாய் வேணும். என்னங்க நீங்க, உங்களுக்கு எப்ப எவ்வளவு தேவை கேட்டு வாங்கிக்கங்க. நல்ல காலம், இந்த காகிதம் மாத்திரம் முதலாளி ஐயா கிட்ட கிடைச்சிருந்தது எங்க கதி அவ்வளவுதான். படி வெக்கமா இருக்குதா? நான் வேணா போயிடுறேன், அப்புறமா படி. என்னங்கிறேன், நீயே படி. படிக்கிட்டா சோமு ஆட்டோமொபைல்ஸ், சோலையூர் சோமையா. சோமையா என்னையா? லேத்து ஒண்ணு, என்ன ட்ரில்லிங் மிஷின் ஒண்ணு. இதுல 15,000 இருக்கு, எடுத்துங்க. ரொம்ப நன்றிங்க. அடடே, மறந்து போயிட்டு பாருங்க, புதுசா வாங்க வேண்டிய மிஷினை பத்தி விவரம் எல்லாம் அதுல இருக்குது. நீங்க ஒரு தடவை பாத்துங்களேன். என் ஆரோக்கிய ரைஸ் ஃப்ரூட் அண்ட் குக் முனிமாவுக்கு டிரைவர் அண்ட் பாடி கார்டு குப்பு எழுதிய காதல் கடிதம். என்னங்க இது? முனிமா? ஓஹோ, முனியம்மாவுக்கு. முனிமா, நம் கல்யாணத்துக்கு பிறகு ஐயா ஊரில் இல்லாத சமயம் பார்த்து உன்னை காரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வைத்து வலது கையை உன் கழுத்தில் போட்டுக்கொண்டு இடது கையால் ஸ்டேரிங்கை பிடித்தபடி. இந்த முட்டா ஸ்டேரிங் வலது கை பக்கமே இருக்கணும். இவன் போட்ட இடது கை தான் போடணும், வலது கை எப்படி போடுவான்? முட்டாள், காதல் கடிதமாவது சரியா தெரிஞ்சடா. உனக்கு தெரியல, என்ன கேட்கக்கூடாது.